ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நினச்ச மாதிரியே ரொம்ப சூப்பராக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபி மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் மதுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அபி அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. இதை தான் ஆரம்பத்திலேருந்தே நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ராகவ் பாவம் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டார். ஒரு கட்டத்தில் மது உங்ககிட்ட நான் அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தாலி கட்டுற நேரத்தில் கடைசியாக அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தார். என்னால் அந்த கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் அபியும் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் லாவணியாவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சரியான ஒரு அதாவது சூழ்ச்சி செஞ்ச ஆள் யாருங்கிறது அவங்க ராகவும் சரி அபியும் சரி புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க. அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் லாவணியாவும் பயங்கரமான ஆள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க அபி. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் லாவணியா வந்து ராகவ் கிட்ட பேசும்போது என்ன இருந்தாலும் நான் உன்னை எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன், இதுக்குண்டான பிரச்சனை நீ வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆவேசமாக பேசி சபதம் போட்டு போனாங்க. ஆனால் பக்கத்துலேயே அபி அதெல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ராகவ் மேலே ரொம்பவுமே பாசமாகவும் ரொம்ப பிரியமாகவும் இருப்பாங்க. ஆனால் மதுவும் சரி அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க லவ் பண்ணாங்கல்ல அவங்களும் சரி இப்போ வரைக்கும் ஒன்றும் பேசாமல் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அதனால் நாளைக்கான எபிசோடில் மது விமலுக்கு இதே மேடையில் கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதான இவங்க எல்லாத்தோட எண்ணமாக இருந்துச்சு. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக பார்த்தா இப்போ மதுக்கும் விமலுக்கும் இதே கல்யாண மேடையில் அப்படியே ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கான எபிசோடும் செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது. ஆனால் நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக பார்த்தா முரளியும் சரி இந்தாண்ட பக்கத்து சுந்தரியும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க போட்ட எல்லா திட்டமும் கடைசியில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு எல்லாமே பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு இல்லை. அதனால் இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அபி சொன்ன மாதிரி அதாவது அந்த டூப்ளிகேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் தயார் பண்ணது கூட லாவணியா வேலையாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்போ இது விஷயமாக விசாரிச்சாங்கன்னாவே அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அப்படிலாம் சீரியலில் கதையை கொண்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை தான். ஏன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்கோட தான் கதையை கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் முரளி கண்டிப்பாக சும்மா இருக்க போகிறதில்ல. அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வசமாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு மாட்ட போகிறாங்க. ஆரம்பத்திலேருந்து அபி என்ன சொல்கிறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அபி இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ தான் ஸ்டோரியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஏன்னா கடந்த 2-3 வாரமாக இந்த மது லாவணியா இவங்கெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். அதனால் அடுத்து வர ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அது சம்மந்தமாக இன்றைக்கி ப்ரோமோ வந்துச்சுன்னா ஈவினிங் நம்ம இன்னொரு ப்ரோமோ கூட பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.